கொல்லிமலை படகு இல்லம் பாத்தீங்களா வேற மாதிரி இருக்கு. அவன் அவ்வளவுதான் கால் ஓஞ்சி போச்சுன்னு சொல்லி இழுத்திட்டான். கேப்டன் சொன்ன என்னடா அவத்த மாட்டேங்கிறா. நம்ம பாத்தீங்கன்னா ஆகாய நீர்வீழ்ச்சி, அதுவும் இல்லாமல் அரபலீஸ்வரர் கோயில், செம்மேடு, இந்த கோயிலெலாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி அடுத்த நாள் காலையில் 9:30க்கு பார்த்தீங்கன்னா செம்மேடுங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ் பார்த்தல எங்கே சாமி கும்பிடு அப்படியே வந்து முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா செம்மேடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் இருந்தது. சரி காலையில் வேறு இடத்துல பிளான் பண்ணலான்னு நினச்சோம். அப்படியே போகிற வழியில் முருகன் கோயில் இருந்ததும் பார்த்துட்டு சரி இங்கே அப்படியே ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணலான்னு சொல்லி அவ்வளோதாங்க. கோயில் உள்ள பார்த்தீங்கன்னா போயிட்டு அப்படியே தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. மார்னிங் டைம் அப்படியே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு அப்படியே பிளான் பண்ணலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். அப்படியே வாங்க பார்க்கலாம். நம்ம பசங்க அப்படியே வண்டி இங்கே நிற்கிது. அப்படியே ஏறிட்டு கிளம்ப வேண்டியதாங்க முருகன் கோயில். இந்த எந்த இடத்துல இந்த முருகன் கோயில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செம்மேடுங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் இருக்குது. போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா காலையில் டைம் ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிட வேண்டியதாங்க. சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போகலான்னு சொல்லி அப்படியே பிளான் பண்ண வேண்டியதான். நான் கிரில்லு சிக்கன் பிரியாணின்னு வந்தேன். எது பார்த்தா பணியாரம் தோசை நேற்று எடுத்து பணியாரம் தோசை இந்த மாதிரி தான் சாப்பிட்டுருக்குறான். எங்கேயும் கிடைக்கிறீங்க அந்த மாதிரி அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா வீட்டிலேருந்து அப்படியே கரெக்டாக ரெடி பண்ணி கொண்டு வந்துடுங்க. ஓகேங்க. அப்படியே ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிக்கும். கடை வந்தாச்சு. இந்த கடையில் தாங்க சாப்பிட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதாங்க செம்மேடுங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. எல்லா ஊருக்கு சேலத்துலேருந்து நாமக்கல்லுக்கு இந்த மாதிரி பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இங்கே தான் பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அப்படி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அப்படி சாப்பிட உட்காந்துட்டோம். பசங்க இட்லி, நாங்கள் பார்த்தீங்கன்னா புரோட்டா சொல்லியிருக்கோம். நம்ம பசங்க பட்டையை பாரு நல்ல விளையாட்டாடியே பார்த்தோம். அது கரெக்டு தான். நேற்று போட வேண்டியதில்லை. நேற்று போடல இன்னைக்கு போட்டிருக்கான். நேற்று திருநூறு எந்த வேலையும் தரமாட்டேன்ட்டாங்களோ அதனால அப்படியே புரோட்டா சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். நம்ம பயப்புள்ள பார்த்தீங்கன்னா கொத்து புரோட்டா, அதுக்கப்புறம் சிக்கனு, இதெல்லாம் ஆசைப்பட்டு சாப்பிட வந்தான். எதுவுமே கிடைக்காம புரோட்டா சாப்பிட்டுட்டுருக்கிறான். என்ன கருத்து எதுவும் சொல்லு. நான் பசியில் போயிடுறேன் காசுன்னு சொல்கிறேன். ஆயிட்டு நான் நம்பூர் சாப்பாடு மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது. ஓகேங்க. நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா படகு எல்லாம் போகிறதுக்காக தாங்க போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு படகு எல்லாம் எவ்வளோ ரேட்டு கம்மியாக இருந்தால் போக வேண்டியதான், அதிகமாக இருந்தால் அப்படியே கிளம்ப வேண்டியதான் வேறு இடத்துக்கு. இடத்த பாருங்கள். இந்த மாதிரி பிளேஸில் ஜம்முன்னு பைக் ரைடு பண்ணுறதே வேறு லெவலில் இருக்குது. அப்படியே அந்த காற்று போடுறப்போ பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. அப்படியே சில்னஸ்ஸாக இருக்குது. இங்கே பாருங்க ரெசார்ட் மாதிரி இருக்குது. கரடியாவது இது கிங்காங்கடா. அது கிங்காங் படகு இல்லை தாங்க வந்துட்டோம். அப்படி உள்ள போய் பார்க்கலாங்க. நான் ட்ரௌசர் போட்டிருந்தேன் எனக்கு வந்துட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு 10 ரூபா, 4 பேர்த்துக்கு 40 ரூபா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போட்டிங் எவ்வளோன்னு சொல்லி போய் பார்க்கலாம். பைசா இல்லை ஒழுங்கு ஃபோன் பண்ணுங்க எல்லாதான். இது ஏதோ பார்க்கு மாதிரி இருக்குது, போட்டிங் பிளேஸ்ன்னு சொல்லி. இதுக்குள்ளே படகுலன்னு சொல்லி 10 ரூபா வாங்குறாங்க. அது இல்லாமல் போட்டிங் போகிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியல. அங்கே போய் பார்க்கலாங்க. அப்படியே பசங்க அப்படியே வந்துட்டுக்கிறாங்க. பாருங்க போட்டிங் கப்பல்ஸோ பசங்க 4 பேர் வந்தீங்கன்னா அப்படியே ஜம்முன்னு காலில் மிதிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்கோம். பானிபூரி கடை வந்துருக்கு. பானிபூரி எங்கே போனால் பானிபூரி கடையை தேடிடுறா. போட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபா. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே இங்கே தாங்க போகிற வழி பார்த்தீங்கன்னா அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். போட்டிங் இருந்து போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வர்றது தாங்க போட்டிங்கு. ஒரு 1/4 மணி நேரம் ஆகுமாம்மா டைமு.
இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்தாச்சுங்க 4 பேர் போகிறதுக்கான. சரி போகலாம் இவ்வளோ தூரம் வந்துட்டு எதுவுமே பார்க்காம போனால் நல்லதுக்குன்னு சொல்லிட்டு அப்படி நீ ஏறா உள்ள இறங்கி போச்சுடா. நீ போடா, நீ தான்டா முன்னாடி ஏறினா. துணி திறந்து வச்சுங்க ஒன்றாங்க போங்க போங்க பயப்படாதீங்க. பின்னாடி 2 பேர் இருக்கீங்க. அவ்வளோதாங்க கிளம்பியாச்சு ஜம்முன்னு போட்டி. அவ்வளோதாங்க போட்டிக்கு. நம்ம ஆளுக்கு ஒரு 2 பேரும் அவுத்திட்டு இருக்கிறாளுங்க. நீங்க ஒரு அமுத்து அமுத்துனாவே அவ்வளோ தூரம் போயிருக்கா. கடல்ல பாத்தீங்கன்னா நாங்க கப்பல் ஓட்டுறோம். ஜாக்ஸ் வரோம். ஆலன் கரெக்டான ரூட்ல தான் போறியா? இந்த சமயத்துல என்ன கேப்டன் நீ கூப்பிடு. பார்த்து ஓட்டுங்க. 2 பேரும் ஒரே இதுதான் இது பண்ணுமா? ஒரே பெடல அவன் அவளை தரனால கரெக்டா போகும். ஓகேங்க, பாரு பயங்கரமா இருக்கு. டிக்கெட் பாத்தீங்கன்னா 50 ரூபா தான். நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அதனால அப்படியே ஜம்முன்னு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அவன் அவ்வளவுதான் கால் ஓஞ்சி போச்சுன்னு சொல்லி இழுத்திட்டான். ஏய் கேப்டன் சொன்ன என்னடா அவத்த மாட்டீங்கடா. ஸ்டேரிங் இதானா? இந்த சைடு திருப்புனா, இந்த சைடு திருப்புனா பாறையா தண்ணி தள்ளுது. தலை அமுத்துறா. இப்போ பாத்தீங்கன்னா கேப்டனை மாத்த போறான். யார் அவன்? எதிர்ச்சோடா எந்திர பிளாஸ்டிக் கமரை பார்த்துக்கல. எந்திர மொபைல் போயில ஐயோ கவருதுடா. கமரா நீ உட்கார வெயிட்ல இருந்து மூடி சொல்லுங்க அழுத்து. ஐயோ கவருதுடா. அந்த சைடு ஒரு சைடு இறங்குதுடா. எப்படியே கப்ப போட்டு கமத்து கீழே உழவு போறா. உட்கார்ந்தா அவன் வெயிட் அங்கதானே இருக்கு. படகு மூடி போயிடுடா. நீ நில்றா நில்றா. கையறா நில்றா. நில்றா. நீங்க எப்படியே பதிட்டு அடிக்க போறா. அப்படியே இங்க நில்றா. இது மேல நில்றா. அது மேல நின்னா அப்படியே உட்கார போயிரு. நீ முன்னாடி உட்கார. நீ வாடா நீங்க. ஓ சம்போ அவரா இப்பவே எனக்கு ஆகி அடி வச்சு கலக்கிட்டு போறான். அவ்வளவுதாங்க, நாங்க வந்துட்டு கேப்டனை மாத்திட்டோம். கேப்டனை மாத்தியாச்சு. ஏன்னா கேப்டன் சரியில்லை, கால் வலிக்கு சொல்றான். போது என்ன தெரியலையா? என்னடா மறுபடியும் இப்படி ரவுண்ட் பண்றான். இங்க இருந்து ரவுண்ட் பண்ற மாதிரி நம்ம பசங்க எவன் வரான்? 10 பேர் வந்தா அந்த மாதிரி சும்மா ஜம்முன்னு இருக்கலாம். 10 பேர் வரனாரு கடைசி 4. கொல்லிமலை படகு இல்லம் பாத்தீங்களா வேற மாதிரி இருக்கு. நாங்க வந்துட்டோம். அடுத்த டைம் கண்டிப்பா முடிவாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ட்ரிப் வால்பாறை. ஜாக்ஸ்பரோ கேப்டன் மாறுறோம். வா இப்போ பார்த்தீங்கன்னா கேப்டன் மாத்தியாச்சு. நாங்கள் 2 பேர் தான் கேப்டன். இப்போதான் வந்துருக்குற பயங்கரமா வலிக்குது எனக்குலாம். அவத்தரா தெரியும் சுத்து அங்கிருந்து வந்து முடிச்சா சுத்தி இங்க வர வரைக்கும் நான் வலிக்கலாம். மூடி நம்ம சொன்ன கோயில மலையில தான் போறோம். நம்ம எந்த அளவுக்கு அமுத்துறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு போகுது. இந்த மாதிரி போட்டிங் வரப்போலாம் பார்த்தீங்கன்னா மெதுவாக அமுத்திட்டு அப்படியே வைப் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ஸ்பீடாக அமுத்திட்டு போனால் ஒரு ரவுண்டில் அங்கே போயிடணும், அந்த இடத்துக்கு போயிடணும். அதனால் ஆமாம் அந்த இடத்துக்கு போயிடணும். அதனால் ஒரு மெதுவாக பசங்களோட சேர்ந்து பொறுமையாக வைப் பண்ணிட்டு போங்க. செம்ம ஜாலியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வந்தால் ஜாமுன்னு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம்.
பசங்களோட வந்தாலும் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நீ தான் ஃபுல் ஜாலி பண்ணிட்டிய. செல்லுக்குன்னு அந்த சைடு வச்சிருப்பாரா விழுந்துடும். அப்பனா ஓட்டு. அவ்வளோதாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுற பிளேஸ் வந்தாச்சு. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதான். கீர் பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்குது. கீர் மாதிரி அதான் ஸ்டேரிங்க கீர் மாதிரி விட்டு ஆத்துறான். மச்சி ரிவர்ஸ் இப்படி வந்து இப்படி வரணும். சரி அவ்வளோதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா படகுலாம் போயிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு பிளேஸ் போகலாம்னு சொல்லி அப்படியே பிளான் பண்ண வேண்டியதுதான். இதோட வீடியோ பார்த்தீங்கன்னா என் பண்ணிக்கலாம்.